பாசுரத்திலே வச்சிருக்கிறேன். நான் இவ்வளவு நேரமா படிச்சிருந்தேன். 29 அதாவது 23வது பாசுரம். மாரி மலை நுழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் 23வது பாசுரம். அதாவது 22வது பாசுரத்தின் நிலையை 23வது பாசுரத்தில் உறுதி செய்கிறார்கள். இருபத்தி 22வது பாசுரத்திலே கண்ணன் படுக்கை அறையில் இருந்து கொண்டு கண்களை திறந்தது போல் அதற்குதான் கிங்கிணி வாய் செய்த என்று வர்ணித்திருக்கிறார். தாமரை பூ போலே கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே என்று வர்ணித்திருக்கிறாள். தாமரை புஷ்பமானது மலர்ந்தும் மலராத நிலையில் ஒப்பிட்டு திங்களும் ஆதியத்தினும் என்றாள். இரவிலே நடக்கக்கூடிய காரியங்களை திங்கள் என்றும், பகலில் நடக்கக்கூடிய காரியங்களை ஆதியத்தன் என்றும் ஆண்டாள் வர்ணிக்கின்றாள். திங்கள் சந்திரன் பாவைய நோம்பின் விளக்கம் வருவதாக இருப்பதால் திங்களும் ஆதியத்தினும் எழுந்தாறு போல். அப்பொழுது பெருமாள் தனது 2 கண்களையும் தாமரை பூ போலே மலர்ந்தும் மலராதவர் போல் திறப்பதாக பொருள்படும்படி அந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறாள். முடிவாக புஷ்பாஞ்சலி என்று சொல்லக்கூடிய புஷ்பாஞ்சலி என்று சொல்லக்கூடிய அஞ்சலியை பாதுகையில் சாத்தி திருவடி தீட்சை கேட்பதாக பொருள்படும்படி சொல்லிவிட்டார்கள். அடுத்தது, இவ்வளவு அற்புதமான ஒருவர் ஆதிசக்தியின் அம்சமாக இருக்குமோ என்று நினைக்கும் அளவிற்கு 21வது பாசுரத்திலே கூறிவிட்டார். 23வது பாசுரம் மாரி மலை நுழைஞ்சில் மன்னி கடந்துறங்கும். மாரி என்பது மழை காலத்தில்
மலை மழை காலத்தில் மலை முழஞ்சில் மலை குகையில் இங்கே மலை குகை என்பது ஊரின் மண்ணின் பூமியின் நிலையை விட உயர்ந்திருக்கும் இடத்தை மலை என்கிறார்கள். பூமிக்கும் மலைக்கும் உயரத்தின் வேறுபாடு வித்தியாசமாக இருக்கும். அதனால் மாறி மலை முழஞ்சில் மன்னிக் என்பது நிலையாக, மன்னிக் என்பது இதற்கு முன்னும் அதே சூழ்நிலையில் இருந்தது என்பது பொருள். இதற்கு முன்னிலும் அதே சூழ்நிலையில் இருந்தது என்பது பொருள். மன்னிக் நிலையான நிலையில் கிடந்து உறங்கும், படுக்கையில் கிடந்து உறங்கும். அதாவது மழை காலத்தில் மலை குகைகளிலே அனைத்து யோசனைகளும் விடுத்து நிலையாக படுக்கையில் படுத்து உறங்கும். ஆக யாரோ ஒருவர் படுத்து உறங்குவதாக பொருள்படுகிறது. ஒன்று இறைவன், மற்றொன்று இறைவனை சேவிக்கக்கூடிய ஜீவமுக்தர்கள். இருவரும் உறங்குதலின் நிலை. பாசுரத்தின்படி கண்ணன் உறங்குவதாகவும் அவனை எழுப்புவதாகவும் 22வது ஸ்லோகம் தனில் சூரிய சந்திரர்களுக்கு ஒப்பான கண்ணை திறந்ததாகவும் எழுந்தமர்ந்ததாகவும் புனைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று தூங்கிய இறைவனை பாசரத்து பாவைகள் எழுப்பியதாக பொருள்படுகிறது. சரி, மலைக்கும் மாரிக்கும் நிலைக்கும் ஏன் இந்த வரிகளை அமைத்தாள்? எப்பொழுதும் ஜீவம் மாயில் சிக்கொண்டு ஸ்தூலத்தை கேடயமாக கொண்டு அதற்குள்ளே பஞ்சபூதங்கள் உறைந்து ஆன்மீக செயலிழந்து ஜீவத்தை விட்டு பிரிந்து
பரத்தை விட்டு பிரிந்து மாற்றும். பரத்தை விட்டு பிரிந்து ஜீவம் மாயுள் உறங்கும் என்பது பொருள். முதல் வரி முத்தாக துவக்கிவிட்டாள். முதல் வரியின் கருத்துப்படி இறைவன் கண்ணன் எழுந்து விட்டதாக பொருள்படுகிறது. எழுந்தவன் உட்கார வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்டு அவனை இரண்டு கால்களை தரையில் பதிய வைத்து பதிவைத்த கால்களை கொண்டு நடக்க வைத்து அந்த நடக்க வைத்த பாதத்தினை ரசிக்கக்கூடிய ஜீவன்களாகவும் சித்தரிக்கிறாள். ஆக நடையழகின் ரகசியம், இந்த நடையழகின் ரகசியம் என்னவெனில், இறைவன் கண் விழித்து விட்டான், எழுந்தும் அமர்ந்து விட்டான். அமர்வதற்கு நல்ல ஒரு சிம்மாசனம் அளித்திடல் வேண்டும். சிம்மாசனத்தில் அளித்ததற்கு பின் தூங்கின இடத்தை விட்டு நடந்து வர வேண்டும். நடந்து வந்து சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்பது பொருள். அந்த நடையினை சித்தரிக்கிறார்கள். மழை காலத்திலே மலை குகைக்குள் நிலையாக மழை ஆரம்பத்திலிருந்து மழை முடியும் வரை உள்ள காலத்தை நிலையாக மன்னி என்பது நிலையாக கிடந்துறங்கும் படுக்கையில் கிடக்கின்ற சிங்கத்தோடு ஒப்பிடுகிறார்கள். ஜீவத்தை கண்டுவிட்டால் ஜீவம் முதுகுத்தண்டு வழியே மேலேறும். மேலேறும் முன் சகசிராரத்தில் இருக்கக்கூடிய சகசிராரம் என்பது இங்கே மலை குகையாக ஒப்பிடுகிறாள். சகசிராரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மாரிங்கிற மலை குகையில் இருக்கக்கூடிய இருட்டை தவிர்த்து கீழ் இறங்கி வந்து ஜீவனை ரட்சித்தல். அந்த ஒப்பனையை சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து இந்த மலையை ஸ்ரீ வைகுண்டத்துக்கு உபமானமாக ஏற்றுக்கொள்ளலாம்.
அங்கே இறைவன் எழுந்து கீழ் நடக்க ஆரம்பித்து முதுகின் கீழ் இருக்கக்கூடிய நிலையை அடைந்து ஜீவத்தை அடைத்து மேலேறுகிறான் என்பது பொருள். மண்ணில் கிடந்துறங்கும் நிலையாக படுத்திருக்கக்கூடிய சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மழைக்காலம் என்ற உணர்வை அறிந்த சிங்கமானது தூங்கி எழுந்து எழுந்திருக்கும் முன் ஓ மழை ஓய்ந்தது, கண்களை திறக்கலாம் என்று கண்களை திறந்தது. அந்த கண்கள் திறக்கும் போது தீப்பொறிகள் கண்ணை விட்டு வெளிவந்து விழுந்தது போல் இருந்தது. சரி, சகசிராரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஜீவம் ஒழிக்கும் தருவாயில் ஜீவனை கை கொடுத்து அழைத்துக் கொள்ள யோகாசன சக்தி என்று குறிக்கக்கூடிய அக்னி பிரவாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டு ஜீவத்தை தேடி வருவதாக பொருள். வேரி மயிர் பொங்க சிங்கத்தின் பிடரையிலே இருக்கக்கூடிய முடிகள் சிலம்பும்படி இதன் நேர்பொருள் இறைவன் சகசிராரம் எனும் மலைக்குகையில் ஜீவனை எழுப்பிட ஜோதிமயமான அக்னி சொரூபத்துடன் இறங்கும் போது மனிதன் உடலிலே இருக்கக்கூடிய அத்துணை நரம்புகளும் சிலுக்கும்படியாக என்பது பொருள். ஒரு சராசரி மனிதன் இந்த காட்சியினை தன் இல்லத்திலே கண்டால் கண்ணம் எழுந்ததாகவும் எழுந்து அமர்ந்ததாகவும் அவனுடைய கண்ணால் பக்தனை கண்டது போல் ஒரு காட்சியினை கண்டிட்டால் அவனது நரம்பு மண்டலங்கள் எவ்வளே இருக்கும். இங்கே அதைதான் குறிப்பிடுகிறாள் ஆண்டாள்.
மேற்போக்கின் பொருள்படி நீ எழுந்து விட்டாய், சிங்கத்து போல் இருக்கிறாய், உன் கண்களில் அக்னி பிரவாகம் வருகின்றது. நீ எழுந்த பின் உன்னுடைய முறுக்குத்தன்மை சிங்கத்தின் பிடரையுள்ள முடிகளுக்கு ஒப்பாக அருள்விழாய் என்பது பொருள். சரி, வாசகர்களாகிய நாமே ஆண்டாளாக மாறி, வாசகர்களாகிய நாம் ஆணோ பெண்ணோ ஆண்டாளாக மாறி இறைவன் இவ்வண்ணம் எழுந்து தன் கண்களை திறந்து அமர்ந்த நிலையில் இருந்து அவன் கண்களால் நம்மை நோக்கின் நம்முடைய நாடி நரம்புகள் எவ்வண்ணம் அசையும். நாடி நரம்புகள் வேகமின்றி அசைந்தால் உயிர் பறந்துவிடும். ஆனால் இங்கே உயிர் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. காரணம் என்னவெனில் பக்தனும் பகவானும் சந்திக்கக்கூடிய மூலப்பிரகிருதி இதுதான். சரி, இதை ஒரு குழந்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. தாயானவள் எழுந்த நிலையை பார்க்கிறாள். தூங்கின குழந்தை சோம்பலை முறித்து ஒரு இடத்தில் அமர்ந்து பின் எப்படி எழுந்து நடந்து வருகிறது என்கின்ற அழகை தாய் பார்ப்பாள். அதுபோலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இறைவனை நிலையை மலைக்குகையில் மழைக்காலத்தில் தூங்கி மழை முடிந்து பின் எழுந்த சிங்கத்தையும் அதன் கண்களையும் எழுந்து நின்று சிலுப்பும் பொழுது அதன் பிடரி முடிகள் எதுவண்ணம் சிலுப்பும் என்பதை ஒப்பனையாக அம்பாள் குறிப்பிடுகிறார். எப்பாடும் பேர்ந்துதறி எல்லா அவயங்களையும் அசைக்குமாறு அசைய செய்யுமாறு இப்பாடும் பேர்ந்து உதறி இந்த பிரிப்பினை சேர்ப்போமானால் எப்பாடும் பேர்ந்துதறி என்று வரும். ஏன் இந்த உதறி என்கிற ஒரு சொல்லை ஆண்டாள் இங்கே சேர்த்திருக்க வேண்டும்? இறைவனின் தரிசனத்தை காணும்போது மாயில் அகப்பட்ட மனிதனின் சில நரம்புகள் வேலை செய்யாது, இரத்த ஓட்டமே இன்றி
முடிச்சுகள் போட்டது போல் இருக்கும். நாமே கூட ஒரு நீளவாட்ட கயிறை உருண்டையாக ஆக்கும் பொழுது சிக்கல் வருகின்றதோ அல்லது அந்த சிக்கை எடுத்து மீண்டும் உருட்டையாக்குகிறோம். அதுபோன்றே மாயில் அகப்பட்ட மனிதனின் சப்த நாடி நரம்புகள், மாயைக்குட்பது உட்பட்ட நரம்புகள் மட்டும் இயற்கையாக வேலை செய்து கொண்டிருக்கும். அதாவது ஞானத்தின் நரம்புகள் செயலிழப்பு தன்மையில் இருக்கும். அந்த நரம்புகளை இறைவனின் கருணையால் மனித ஸ்தூலத்தை தட்டி எழுப்பி ஸ்தூலத்திலே இருக்கக்கூடிய சப்த நாடி யோகினி நரம்புகளை விழிப்படைய செய்கிறான் என்பது பொருள். அவன் உடம்பை உதறினால்தான் எவரின் யோகினி நரம்புகள் வேலை செய்யும். இவன் உடம்பை உதறினால் உயிர் பறந்து போகும். ஆண்டாள் சாதாரணமான பெண் அல்ல, மாரி என்று துவக்கியிருக்கிறாள். இந்த மாரியின் மற்றொரு பொருள் இருக்கிறது. மாரி என்பது நீர் பொருள், மழையை குறிக்கின்றது. ஏன் அந்த மழை பிரளயமாக மாறக்கூடாதோ? பிரளயத்தின் சூழ்நிலையில் நீரால் எல்லா இடங்களும் நிரப்பப்படும் என்பது பொருள். நீரால் நிரப்பப்பட்டால் அந்த நீரின் மேல் நடக்க வல்லவனும் படுக்க வல்லவனும் இலையில் மிதந்து வந்தவனும் இவன் ஒருவனே. அதனால் மாரி என்று மழையோடு ஒப்பிட்டு விட்டாள். மாரியின் நேர்முக வர்ணனை பாரும். உலகம் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரளயம் என்ற நீருக்குள் மூழ்கிவிடலாம். அதில் மீறும் இறைவன் நடக்க வல்லவன். அதுதான் நின்றான், கிடந்தான், நடந்தான் என்று சொன்னாரோ? சீரிய சிங்கம் என்று சொல்லிவிட்டாள். ஏன் சொல்லியிருக்கக்கூடும்? காரணம் உண்டு. நரசிங்க அவதாரத்தில் லட்சுமி நரசிங்கியாக இருந்தவள் இவள்தான். நரசிங்க அவதார காலத்திலே லட்சுமி நரசிங்கியாக இருந்தவள் இவள்தான். இந்த லட்சுமி தான் எம்பெருமானின் மடியில் அமர்ந்து அவன் கோரை பல்லும் அவன் கோரை பல்லிலே தொங்கிய இரத்தக் குடலையும் கண்டிட்டவள். அங்கே பயப்படாதவள். அவன் மடியில் இருந்து காற்றியதனை கண்டவள். லட்சுமி நரசிம்மன் ஆயிற்றே இந்த பெண். நினைவின்படியே சீரிய சிங்கம் என்று எழுதியிருக்கிறாள். இந்த சீரிய சிங்கம் யாரை கொன்றது? பிரகலாதனின் தந்தையை, இரண்யனை. இதை யார் கண்டது?
மகாலட்சுமி தான் கண்டாள். ஆகவே இங்கு சீரிய சிங்கம் என்றும் வரைத்து விட்டாள். அந்த குகைக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறாள். அந்த சிங்கத்தின் குகைக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறாள். அகோபிலாபேடம். சமஸ்கிருதம் படித்தவள் ஆண்டாள். இலக்கிய தமிழ் வர வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடும். வந்துவிட்டாள், பாடிவிட்டாள். சரி, எழுந்தவன் நடந்து வர வேண்டியவதாக இருக்கிறது. எழுந்தானது சிங்கம் எழுந்து விட்டது. கண்ணை திறந்து பார்த்து விட்டது. உடம்பை சிலுப்பி விட்டது. சிலுப்பியதன் காரணம் என்ன? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சிங்கம் நடந்து வருகிறது என்பது பொருள். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூறி கர்ஜனை கர்ஜனை கொடுக்கக்கூடிய சிங்கமானது தன் முகவாய் முன்புறத்தை தனக்கு இஷ்டமான திசைகளில் திருப்பி கர்ஜனையை கொடுக்கும். முழங்கி உரத்த சத்தத்துடன் அகோபலி பெருமாள் ஒரு அரக்கனை கொல்ல முதலில் தூணிலே ஒளிந்திருந்தான். அந்த தூண் தான் இங்கே குகை. எங்கே அரி என்று கேட்டான். அவ்வளவுதான். அண்டபிண்டம் அலரும் அளவு சிங்கத்தின் கர்ஜனை. அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டான். மூறி நிமிர்ந்து உரத்த சத்தத்துடன் குகையிலிருந்து வெளியேறி புறப்பட்டு போதருமா போலே நீ போதருமா போலே நீ குகையினின்று வெளிப்பட்ட சிங்கம் வருவது போலே போதருமா வருவது போலே நீ இறைவனை நீ என்று குறிப்பிட்டாள். தேவர்களால் முடியாது, மற்ற இருவர்களால் முடியாது, உன்னால் மட்டுமே முடியும். போதருமா போலே நீ பூவை பூ ஒரு பூவின் நிறத்தை கொண்ட
பூவை பூ வண்ணா அதாவது எழுந்தாகிவிட்டது, எழுந்து வந்து உன் நடையோடு எழுந்து வந்து உன் நடையோடு அழகையும் காட்டி உன் நடையின் அழகை நாங்கள் காண வேண்டும். அந்த நடையழகு இருக்கக்கூடிய 16,000 கோபியர்களுக்கும் மனம் இலகுவது போல் இருக்க வேண்டும். அந்த நடையழகை நாங்கள் கேட்கின்றோம். நடையழகு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தூணிலிருந்து வெளிப்பட்ட போது நீ நடந்து வந்த அழகு, கால் நகங்கள் கூட 4 அங்குலம் வெளிவந்தது. தரையை கீறிக்கொண்டு நீ நடந்து வந்தாய். அந்த கண்ணன் பூவை பூ வண்ணானாக இருக்கின்றாய். கருநீல பூக்களின் வண்ணனாக இருக்கின்றாய். அதுபோன்ற நடையழகு இப்பொழுது தேவையில்லை. ஒரு பெண் போல் உனது நடையழகை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. நீ நடக்கக்கூடிய நடையழகை நாங்கள் காண வேண்டும். நாங்கள் இதற்கு முன் கண்டிருப்பது போல் உண்டு. ராமாவதாரத்தில் நீ உன் தம்பியுடன் மிதிலாபுரியிலே நடந்து வந்தபோது அந்த நடையழகை பார்த்த அரச அவையில் இருந்தவர் அனைவரும் தன் வசமிழந்தனர். உன் நடையழகை கண்டே ஜனகன் கூட இவன் மனிதனில்லை என்று தீர்மானித்தான். இவன் ஒரு தேவன் என்றே தீர்மானித்து விட்டான். இந்த நடையால் தான் வந்தது பிரச்சனை. இந்த நடை வெற்றி நடை. போரிலே ஏற்பட்ட ஜெயத்தினால் வந்த நடை. அதனால் இதற்கு வீர நடை என்று பெயர். இந்த வீர நடை நீ நடந்தது உண்மைதான். அப்பொழுது ராமன், இந்த ராமன் நடந்த வீர நடையால் முதுகுக்கு பின் உள்ள சதைகளெல்லாம் கழுத்து வரையில் மேல் சென்று புஜங்கள் தூக்கினது போல் ஒரு போர் வீரனைப் போல் காட்சி அளித்தாய். இந்த காட்சியில் மயங்கியவள்தான் சீதை. அந்த நடையழகை நாங்கள் கேட்கவில்லை. சரி, அது போகட்டும். ஒரு 16 லட்சம் பசுக்களை காப்பாற்ற வேண்டி குனிந்து தரையிலே 2 கால்களை பதித்து குனிந்து கோவர்தனகிரியை தூக்கி நின்றாய். அப்பொழுது உன் பாதத்தின் அழகு எப்படி இருக்கும்? அதை கூட இப்போது நாங்கள் கேட்கவில்லை. எழுந்திருந்த நீ உன்
கோயில் உன் கோயில் நின்றிங்குணை போந்தருளிக் கோப்புடைய உன் நின் கோயிலிருந்து நின்றிங்குணே ஒரு மணிமண்டபத்தில் ஒரு ஆசனம் இருக்கின்றது. அந்த ஆசனத்தில் 4 கால்களும் சிங்கத்தின் விரல் போல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் கைப்பிடிகள் சிங்கங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவர்களெல்லாம் நவர்த்தனமாக உள்புகுந்து மின்னுகின்றார்கள். நீ எழுந்த இடத்திலிருந்து நீயும் அழகாக இருக்கின்றாய். அந்த சிம்மாசனமும் அழகாக இருக்கின்றது. நீ எழுந்தாய். எழுந்த இடத்திற்கு அருகில் ஒரு மணிமண்டபம் உண்டு. அந்த மணிமண்டபத்திலே ஒரு சிங்கமுகம், சிங்க கால்கள் பதித்த, சிங்க கைப்பிடிகள் பதித்த, நவரத்தினங்கள் இழையோடிய சிங்காசனத்தில் அமர்ந்து கோப்புடைய என்பது அந்த சிங்காசனத்தின் அழகை மட்டும் குறிக்கின்றது என்பது பொருள். சிங்காசனத்தில் அமரக்கூடியவன் இறைவன். அதன் மேல் அவன் அழகு. ஏன் அதன் மேல் அவன் அழகு? அதிலே நவரத்தினங்களாக, நவரத்தினத்தின் ஒளியாக தேவர்கள் கூட்டம் பிரகாசிக்கின்றது. இறைவனை அங்கே ஆயர்படி கோபியர்கள் எழுந்தருளப் பண்ணுகிறார்கள். சீரிய சிங்காசனத்திலிருந்து அந்த அழகான சிம்மாசனத்தில் அமர்ந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோ ரம்பாவாய். நாங்கள் வேறு கதியின்று உன்னை புகலிடமாக வந்த நாங்கள் எக்காரியத்திற்காக வந்திருக்கிறீர்களோ என்பதை நீ அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆராய்ச்சி செய்து காட்சி கொடுக்க வேண்டும். ஆராய்ந்து காட்சி கொடுக்க வேண்டும் என்பது கிருபையை உடனே அளித்தர வேண்டும் என்பது பொருள். அதாவது ஏன் அந்த சிங்காசனத்தில் நீ அமர வேண்டும்? எங்கள் குறைகளை கண்டுபிடிப்பாய்.
எங்கிருந்து வந்தவன்? மலை உச்சியில் இருக்கக்கூடிய குகையிலிருந்து வந்தவன். அதாவது சகசநாமம் என்னக்கூடிய மலைக்குகையிலிருந்து அக்னி தேவதையின் சொரூபம் தாங்கி புதத்திலே இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்து, இங்கே சிம்மாசனம் என்பது மனிதனின் முதுகுத்தண்டு கீழ் இருக்கக்கூட புதநாதத்தின் சத்தமே சிம்மாசனம். அங்கே இறைவன் எழுந்தருளப் பண்ணி இடை பிங்களையை பிரித்து சுடுமனையில் ஓடி அவர்களின் குறைகளை தீர்த்து யோக சித்தியை செய்ய வைத்து யோக சித்தி அடைந்தவர்களின் தகுதிகளை ஆராய்ந்து அந்த தகுதிகளை விசாரித்து இவர்கள் என்ன கோருகிறாள்? பார்க்கடலா, வைகுந்தமா, பரமபதமா? பார்க்கடல் கூட பிரளய காலத்திலே அனைத்து உலகிலும் பரவியிருக்கும். வைகுந்தம் அப்பொழுதும் இருக்கும். அதை யாரும் அழிக்க இயலாது. அங்குதான் அவன் பஞ்சனை கொள்ள வேண்டியது. எதற்கு பின் எத்தனையோ லட்சங்கள் வருடம் தியானத்தில் இருந்த பின் மீண்டும் பத்ம அனந்த சயனத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இடம் வைகுந்தம். அடுத்தது பரமபதம். இவைகளை பிரித்து விசாரணை செய்து எங்களுக்கு தத்துவ ரீதியாக ஆராய்ந்து அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்வதாக பாசுரம் அமைந்துள்ளது. இதுதான் இந்த பாசுரத்தின் உள்நோக்கு. எத்தனை விஷயங்கள் பாரும். 23வது ஸ்லோகத்திலே ஆண்டாள் அரங்கனை எழுப்பிவிட்டாள். எழுப்பிவிட்டவளை நடையழகை பார்த்து விட்டாள். நடந்தழகை பார்த்ததல்லாது சிம்மாசனம் கொடுத்து விட்டாள். சிம்மாசனத்தை கொடுத்ததல்லாது அந்த சிம்மாசனத்திலே அமரவிட்டாள். அந்த சிம்மாசனத்திலே அமரவிட்டதும் அல்லாது எங்கள் தகுதிக்கேற்ப விசாரணை செய்து விசாரித்து முக்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள். இதுதான் இந்த பாசுரத்தின் முக்கியத்துவம். எத்தனை இன்பமயமானது! மார்கழிதனில் வைகுந்தம் புகுவோம் என்பது இந்த பாசுரத்திலே உண்மையாகிறது. வைகுந்தம் புக வேண்டில் 15 நாட்கள் காலை எழுந்திருக்க வேண்டுவது முக்கியம். 16, 17, 18, 19, 20, 21, 22களில் துவாரபாலகர்களை தரிசிக்க வேண்டும் என்பது. அடுத்தது தாயோடு கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பது. கண்ணனோடு எழுந்திருக்கும் முன் உடனிருக்கும் அண்ணனை தப்பாக எழுப்பலாகாது என்பது. அந்த அண்ணன் என்றக்கூடிய பலராமன் ஒரு பரிசுத்தமான ஜீவன்தான். அவன் கூட பக்தனை போல் சிறந்தவன் அல்ல. தேவையான அதிகாரிக்கு தேவையான ஆள் உடனிருப்பது போல் பலராமன். அடுத்தது ஆதிசக்தியின் அம்சம் பெற்றதாக இறைவனை உணர்தல். அடுத்தது அவரின் பாதமலர்களுக்கு புஷ்பாஞ்சலி செய்தல். அந்த புஷ்பாஞ்சலிக்கு முன் இறைவன் திங்கள் ஆதித்யனுமாக தன் கண்களை திறப்பது. திறக்கும் கண்கள் ஒப்பனை, பாதி மலர்ந்த மலராத பூக்களுக்கு. இந்த பாசுரத்திலே எழுப்பிவிட்டாள், அமர்ந்து விட்டாள், விடை கேட்பது போல் அமைந்துவிட்டது. இந்த பாசுரத்தில் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் குறையும்.
உஷ்ண சம்பந்தத்தினால் இரத்தத்தின் திரவ நிலை அடர்த்தியாக கூடும். பால் தயாராகவில்லையோ, பால் காய்ச்சி பின் தயாராக்குகிறார்கள். அதுபோல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள் தீரும். உஷ்ணத்தின் நிலை அதிகமாக இருப்பின் கொதத்தின் வாயில் மலச்சிக்கல் ஏற்படும். என்ன ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க? என்ன மூலம் மூலம் என்ற பௌத்திர நோய்கள் விலகும். பௌத்திரம் என்று சொல்லக்கூடிய வயிறு வீக்க நோய்கள் குணமாகும். அடுத்தது பிறந்த குழந்தைகள் சிலது முதிராத மூளையோடு பிறக்கும். அதனால் கை கால் செயலிழந்த நிலையில் இருக்கும். மூக்கு வழியாக சுவாசிக்க வேண்டிய காற்றை வாய் வழியாக சுவாசிக்கும். சுவாச நிலை மாறுபடுவதால் இந்த குழந்தையின் வளர்ச்சியும் அறிவுத்திறமும் குறையும். திறமையும் குறையும். இதுபோன்ற வியாதிகள் குறையும் இந்த பாசனத்தினால். 48 வயதிற்கு மேல் ஆணோ பெண்ணோ கை கால் செயலிழப்பு நோய்கள் இருப்பின் மருத்துவ மூலமாகவும் பாசனத்தின் மூலமாகவும் சீராகும். அடுத்தது மன உளைச்சலால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தினால் மூளையில் பதிகின்ற நினைவாற்றலின் வழியாக உடலில் கை கால்கள் மறுத்து போகக்கூடும். அதுபோன்ற வியாதிகள் சீராகும். தோல் அரிப்பு, குறிப்பாக தோல் அரிப்பு என்பது தொப்புள் கொடி முதல் இடுப்புக்கு கீழ் இனப்பெருக்கு உறுப்புகள் வரை இருக்கக்கூடிய நோய்கள் தீரும். உஷ்ணத்தினால் சிறு நரம்பு கண்ணின் இமையை விட அடர்வு நிலை குறையாக இருக்கக்கூடிய நரம்புகள் விரிந்து இரத்தம் கசியக்கூடும். அந்த கசிவு உடலுக்கு உள்பாகம் நடக்கும். 1 மூளையில், 2 இருதயத்தில், 3 நுரையீரலில், 4 கர்ப்பப்பையின் மேல் வரக்கூடிய நரம்பு மண்டலங்கள். கர்ப்பப்பையின் மேல் வட்டத்தில் வரக்கூடிய நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய குறைகள் நீங்கும். அந்த இரத்த கசிவுகள் சீராகும். கர்ப்பப்பையில் மேல் நரம்பு மண்டலங்கள் வருமா? வரும். ஏன் வரவேண்டியது? இதன் வேகமும் வேலையும் கர்ப்பப்பையில் குழந்தை கருவாக நின்றபோது வெளியிலே இருக்கக்கூடிய அதிர்வு நிலைகளையும் இயற்கையின் அதிர்வு நிலைகளையும் மின்னல் போன்ற அதிர்வு நிலைகளையும் தாங்கிப் பிடிப்பது இதுதான். இதிலே இரத்த கசிவுகள் ஏற்படுமாயின் இதுகள் சரியாகும். ஈரல், மண்ணீரல்
இதிலே ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள் சீராகும். குடல் நோய் அதிகமான குடல் வளர்ச்சிகள் ஏற்பட்டு இரண்யா என்ற நோய்கள் இந்த இரத்த கசிவால் தான் ஏற்படும். திடுமென்று இவை வயிறில் வெடித்து செதறினால் உயிர் நீங்கும். இதுபோன்ற நோய்களுக்கு இந்த சிங்கமுகத்து அரசன் அகோபலி வாய் வழியாக காட்சி கொடுத்து நோய்களை தீர்ப்பார். மீண்டும் 24வது ஸ்லோகத்துக்கு செல்வோம். 24வது பாசுரம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. எப்பொழுதோ ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு அரக்கனாக அவதரித்து உலகத்தை அளந்தாய். அளந்தவன் அரக்கனால் தான் அளந்தான். வாமனன் அரக்கனுக்கு கூட பக்தி இருந்திருக்கிறது, தர்ம சிந்தனை இருந்திருக்கின்றது. அவன் சிந்தனைப்படி வாமனனாக வந்து உலகத்தை என்றோ அளந்தான். இன்று வரை அந்த உலகம் அவன் புகழை பாடுகின்றது. இன்று வரை இந்த உலகம் அவன் புகழை பாடுகின்றது. வாமனனுக்கு கூட ஒரு சிறிய அறிவு மூளையில் இருந்திருக்கிறது. இறைவனை உலகை அளக்கச் செய்தால் மற்ற மண்டலங்கள் நன்றாக இருக்கும் என்று உணர்ந்து வாமனன் உலகை அளக்க வைத்தான்.